அந்த மலையிலேயே பரமேஸ்வரனுக்கு 5 முகம் உண்டு. அந்த மலையும் பார்த்தேன்னா 5 முகமாக இருக்கும், பஞ்சமுகமாக இருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கும்பொழுது ரமணர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், நான் கைலாச யாத்திரை போகிறேன் அப்படிங்கிறார். ரமணர் சொல்கிறார், பரமேஸ்வரன் வீட்டை பார்க்கணும்னா கைலாசம் போ, பரமேஸ்வரனை பார்க்கணும்னா இந்த மலையை பார்த்துன்று போரும் அப்படிங்கிறார். கைலாசம்ங்கிறது பரமேஸ்வரனுடைய வீடு, ஆனால் சாட்சாத் பரமேஸ்வரனே இந்த மலை தான் அப்படின்னு சொல்கிறார். சுவாமிகள் இந்த மலையை எவ்வளோ தூரம் பிரதட்சணம் பண்ணியிருக்காருன்னே தெரியாது. மைசூரில் மகாராஜா இருந்தார் இல்லையா, அந்த மகாராஜாவுக்கு சமையல் பண்ணி போடுறதுக்கு தான் அர்த்தநாரின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அர்த்தநாரி யாருன்னா, அவள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை, திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அவரை பூஜை பண்ணி செங்கோட்டு வெற்பனைன்னு அருணிநாதர் பாடுறார். அதனால் பிறந்த குழந்தையா இருக்கிறதுனால அர்த்தநாரின்னு பேர் வச்சா. மதுரையில் ராஜாவுக்கு சமைச்சு போட்டு இருந்தார். அவருக்கு ஒரு வயிற்று வலி வந்துடுத்து. என்ன வயிற்று வலிக்கு வைத்தியம் பண்ணியும் தேவலை ஆகலை. கடைசியாக அவர் என்ன பண்ணுறார், பழனிக்கு வரார்.